எல்லோருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஆசீர்வாதம். இப்போ நான் சொல்ல போகிறது சப்த கன்னியரோட தரிசனம். சப்த கன்னிகைகள்னாக்க 7 பேர். அந்த 7 பேரோட தரிசனம் எந்தெந்த இடத்துலலாம், எந்தெந்த கோவில்கள்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ உங்ககிட்ட நான் சொல்லி ஷேர் பண்ணிக்கிறேன். கன்னியாகுமரி திருவட்டாறு அருகே அருவிக்கரையில் சப்த கன்னியர்களுக்கு கருவறையில் வீற்றிருக்க 2 பக்கமும் விநாயகரும் வீரபத்ரரும் இருக்கார். நாகை தரங்கம்பாடி செம்பன்னார் கோவில் சுவர்ணபுரீஸ்வரர் ஆலயத்தில் 9 இலை போட்டு மங்கள பொருள்களை வைத்து சப்த கன்னியரை வணங்கி 7 இலைகளை தானமாகவும் 1 இலையை பூஜை செய்பவருக்கும் மற்றொரு இலையை யாரேனும் உறவினருக்கு தர அது தோஷத்தெல்லாம் நீக்கிறதுன்னு அந்த ஊரில் பெரியவா சொல்லி இன்னும் செஞ்சுட்டு வரா. 3வது, திண்டுக்கல் நத்தம் கரந்தமலையில் உள்ள சப்த கன்னியர்களால குடும்ப ஒற்றுமையும் தொழில் அபிவிருத்தியும் அடைகின்றன அப்படின்னு அவளோட நம்பிக்கையா இன்னமும் இருந்துருக்கு. திருச்சி திருப்பைஞ்சிலி ஸ்ரீலிவனேஸ்வரர் ஆலயத்தில் வாழை மரத்திற்கு தாலி கட்டி மாங்கல்ய தோஷ நிவாரணம் பெறுகிறார்கள். இங்குள்ள சப்த கன்னியரை தரிசிக்க திருமண வரம் எளிதில் கிடைக்கும் என்று இப்பொழுதும் நம்பிக்கையாக இருக்கப்படுகிறது. திருப்பரங்குன்றம் மலைக்கு பின்புறம் உள்ள சப்த கன்னியர்களை ஞாயிற்றுக்கிழமை அன்று விசேஷமாக வழிபடுவதால் அந்த நாள் அந்த கோவிலுக்கு பேரே ஞாயிற்றுக்கிழமை கோவில்னு அழைக்கிறார். கரூர் குளித்தலையில் உள்ள கடம்பவனேஸ்வரர் கருவறையிலே சப்த கன்னியரும் ஒழுவிற்றிருக்கின்றனர். இவர்களில் சாமுண்டியே துர்க்கையாக இந்த ஸ்தலத்தில் வழிபடுகிறார்கள். திருச்சி லால்குடிக்கு அருகே மணக்கால் நங்கையாராமன் ஆலயத்தில் பேரழகு மிக்க சப்த கன்னியரை தரிசிக்கலாம். நவராத்திரி முடிந்த 10ஆம் நாள் இங்கு நிறைவேற்றப்படும் தயிர் பாவாடை பிரார்த்தனை வித்தியாசமாக இருக்கிறது. கள்ளக்குறிச்சியை அடுத்துள்ள கச்சிராபாளையத்தில் நாகப்புத்து மாரியம்மன் ஆலயத்தில் சுதை வடிவிலும் 7 புற்றுகள் வடிவிலும் சப்த கன்னியரை வணங்குகிறார்கள். நாகதோஷத்தை விளக்கும் ஸ்தலம் இது. கள்ளக்குறிச்சியை அடுத்துள்ள கச்சிராபாளையத்தில் இது இருக்கு. கடலூர் பாடலீஸ்வரர் ஆலயத்தில் அம்பிகை பெரியநாயகிக்கு தவத்தின் போது உதவிய சப்த கன்னியர்கள் தனிச்சன்னதியில் தரிசிக்கலாம். வைகாசி திருவிழா தொடங்கும் முன் இவர்களுக்குத்தான், இந்த சப்த கன்னியர்களுக்குத்தான் முதல் பூஜையாக நடைபெறுகிறது. ஸ்ரீ முஷ்ணம் பூவராகர் ஆலயத்தில் அம்புஜவல்லி தாயாரின் தோழிகளாக சப்த கன்னியர்கள் தனித்தனி சன்னதியில் வழிபடப்படுகின்றனர். சில பக்தர்கள் பங்குனி மாத உற்சவத்தின் போது வெவ்வேறு வேஷம் போட்டுக்கொண்டு இந்த சப்த கன்னியர்களுக்கு நேர்த்திக்கடன் செய்கிறார்கள். கோயம்புத்தூர் மருதமலை பாம்பாட்டி சித்தர் சன்னதியின் அருகே சப்த கன்னியர்கள் விசேஷமாக வழிபடுகின்றனர். கன்னிப்பெண்கள் 3 வெள்ளிக்கிழமை விரதமிருந்து இவர்களுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் செய்தால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நிச்சயமாகிறது என்று அங்குள்ளவர்கள்
சொல்கிறார்கள். வேலூர் புதிய பேருந்து நிலையத்தின் அருகே செல்லியம்மன் கோவில். செல்லியம்மனுடன் மற்ற 6 மாதர்களும் அருள்பாலிக்கின்றனர். அதிகாலை நேர அபிஷேக நேரத்தில் மட்டுமே அவர்களை தரிசிக்க முடியும். தாம்பரம் காஞ்சிபுரம் சாலையில் ஓரகடம் கூட்டுரோடு அருகே 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எழுசூரில் மும்மூர்த்திகளுடன் சப்த கன்னியரை தரிசிக்கலாம். திருப்போரூர் செங்கல்பட்டு பாதையில் உள்ள செம்பாக்கம் கிராமத்தில் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் உள்ளது. இங்குள்ள சப்த கன்னியருக்கு பொங்கல் வைத்து வழிபட திருமண தடைகள் நீங்குகின்றன. காஞ்சிபுரம் காந்தி சாலையில் ரங்கசாமி குளம் பகுதியில் உள்ள ஆகாய கன்னியம்மன் ஆலயத்தில் சப்த கன்னியரை தரிசிக்கலாம். இங்கு ஒவ்வொரு அமாவாசை அன்று சிறப்பு அன்னதானமும் செய்யப்படுகிறது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆலயத்தில் புற்று மண்டபத்தின் வலப்புறம் கன்னிக்கோவில் என்ற இடத்தில் சப்த கன்னியர்கள் அருள்பாலிக்கின்றனர். அன்னையின் ஆணைப்படி எழுப்பப்பட்ட சன்னதி இது. சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையம் அருகே வேம்புலி அம்மன் ஆலயத்தில் தனி மண்டபத்தில் சுதை உருவில் சப்த மாதர்கள் தத்தமது வாகனங்களில் எழுந்து அருளி இருக்கிறார்கள். மதுராந்தகத்தை அடுத்த முதுகரை கிராம குளக்கரையில் உள்ள சப்த கன்னியரை பொங்கல் வைத்து வணங்கி வழிபட தாலிபாக்கியம் நிலைத்திருக்கும் என்பது நம்பிக்கையாக கொள்கிறார்கள். ஈரோடு அம்மாப்பேட்டை அடுத்த நெருஞ்சிப்பேட்டை காவிரியாற்றின் நடுவே உள்ள கன்னிமார் திட்டில் சப்த கன்னியர்கள் புடைப்பு சிற்பமாக அருள்கின்றனர். ஆடி மாதம் இவர்களுக்கு பொங்கலிட்டு வழிபட்டால் படகு விபத்து ஏற்படாமல் இவர்கள் காப்பார்கள். இவர்களுக்கு அணிவித்த ஜாக்கெட் துணியை கன்னிப்பெண்கள் தைத்து அணிந்து கொள்ள அவர்களுக்கு விரைவில் திருமணம் நிச்சயமாகிறது. சேலம் அம்மாப்பேட்டை காளி கோவிலில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சப்த கன்னியரை தரிசிக்கலாம். இவர்களுக்கு முன் பிரார்த்தனை பீடத்தில் பக்தர்கள் கோரிக்கைகளை எழுதி கட்டினால் அவையெல்லாம் விரைவில் நிறைவேறுகின்றது. திருச்சி அருகே வாளாடி என்ற கிராமத்தில் சப்த கன்னியர் உலகாயி அம்மன் என்ற கோவில் மூலமாக சப்த கன்னியர்களை தரிசிக்கலாம். ஓ சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. ஓ